தமிழக மக்களின் பால் ஆதாரமாக விளங்கி வரும் ஆவி நிறுவனம் மூடப்படுமோ என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ள ஆவி நிறுவன பாலகங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக முறையாக பில் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் அவ்வப்போது காலாவதியான பொருட்கள் விற்பனை சர்ச்சையிலும் ஆவி நிறுவனம் சிக்கி தவிக்கிறது. இந்த நிலையில் நிர்வாக தோல்வி நிலவி வரும் திமுக ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் தொடர் நஷ்டத்தால் தடுமாறும் ஆவி நிறுவனத்திற்கு மூடு விழா காணப்படுமோ என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு கலைக்கல்லூரியில் சேர்வதற்கு வயதில் 16 நாட்கள் தடையாக உள்ளதால் அதனை தளர்வு செய்து கல்லூரியில் சேர அரசு உதவ வேண்டும் என பழங்குடி இருளர் சமூக பெண் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். பாரதிதாசன் நகரில் வசித்து வரும் பழங்குடி இருளர் சமூகத்தை சார்ந்த வித்யா என்ற 24 வயது நிரம்பிய பெண் திண்டிவனத்தில் உள்ள கோவிந்தசாமி அரசினர் கலைக்கல்லூரியில் பயில விண்ணப்பம் செய்துள்ளார். கவுன்சிலிங்கில் சான்றிதழ்களை சரிபார்த்த போது 24 வயது நிறைவடைந்து கூடுதலாக 16 நாட்கள் ஆகியதால் கல்லூரியில் சீட் வழங்க இயலாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற கனவு கலைந்துள்ளதால் அரசு உதவி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வித்யா மனு அளித்துள்ளார். எனக்கு 24 வயசு தான் ஆகுது. 24 முடிஞ்சு 16 நாட்களே ஆகிற நிலையில் எனக்கு கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லைன்னு சொல்லி கல்லூரியில் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஊனமுற்றோருக்கு 5 வயது தளர்வு கொடுத்துருக்காங்க, 5 வருடம். அந்த மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் மாற்றி அந்த 5 வருட தளர்வு எங்களுக்கும் வேணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாருக்குமே 3 வருட தளர்வு தான். நாங்கள் ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர்ன்ற ஒரு காரணத்தினால எங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் அந்த 5 வருட தளர்வு கொடுத்தாங்கன்னா எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.